ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரத்தை இன்று நாம் முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, மூடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற இந்த வாக்கியத்தின் வியாக்கியானத்தை ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் எப்படி அருளியிருக்கார்னு இன்றைக்கு நாம் பார்க்கலாம். தன்னை எதிர்த்து போராடுபவர்களோடு போராடி ஜெயிக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். பகவானை எதிர்க்க முடியுமோ? எதிர்த்தவர்களுடைய கதி என்னாச்சு அப்படின்னு ஹனுமான் சொல்றார். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ராத்ரி நேத்ராத்ரி புராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதுன்ன சக்தா யுதிராமவத்யம். ஒருத்தர் வதம் பண்ணணும்னு ராமன் தீர்மானிச்சுட்டா அவனை காப்பாற்றுறதுக்கு ஸ்வயம்புவா அவதாரம் பண்ணின பிரம்மாவாலையும் முடியாது, திரிபுரமும் எரித்த முக்கண்ணன் ருத்ரனாலும் முடியாது, தேவர்களுடைய தலைவனான இந்திரனாலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஹனுமான். ஏன்னா பகவான் தீர்மானிச்சுட்டான் இவனை வதம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ யாராலையும் அதை தடுக்க முடியாது. தேவதைகளே ஓடும்படியான நிலையில் எல்லாரையும் வெல்லக்கூடியவன் அந்த எம்பெருமான். மனசால கூடாதவர்களை கூட வெல்லக்கூடியவன் அவன். வாலி மனசால ராமரோட கூடலை, அடிபட்டு விழுந்திருக்கான். ராமரோட யுத்தம் பண்ணி ராமர் போட்ட அம்பை பிடிச்சு இழுத்து பார்க்கறான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமும் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படிங்கிறார் கம்பர். மூல மந்திரத்துக்கு துல்லியமானது ராமநாமம். வேற நாமம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ராமநாமத்தை சொன்னாலே போருமா. அந்த நாமத்தை பாணத்தில் பார்த்துட்டான் வாலி. நாமியான ராமன் எதிர்ப்புற வந்தார். அப்போ ராமரை பார்த்ததும் கோபம் வந்துடுத்து வாலிக்கு. கண்டபடி இகழறான் பிரபு ராமனை. அதை கம்பர் வர்ணிக்கிறார். அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறு ஓர் குரங்கினத்து அரசை கொல்ல மனுநெறி கூறிற்று உண்டோ, இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாயப்பா, பறக்கழிவு இது நீ பூண்டால் புகழை யார் பரிக்கற்பாலர், கூட்டொரு வரையும் வேண்டா கொற்றவ பெற்ற தாதை பூட்டிய செல்வம் ஆங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டொரு கருமம் செய்தாய், எம்பிக்கு இவ்வரசை நல்கி காட்டொரு கருமம் செய்தாய், கருமம்தான் இதன் மேல் உண்டோ, கோவியல் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்து எழுதவண்ணா உருவத்தாய் உடைமையன்றோ, ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. இப்படி வாலி இகழறான். அவன் சொல்றான், ராமா, வில்லறம் இல்லறம் நல்லறம் எல்லாத்தையும் நீ விட்டுட்டியே. உன் மனைவி சீதையை பிரிஞ்சு நிற்கிற பெரிய வில் வீரன் போல என் எதிரில் நிற்கிறியே, ஆனால் நீ வில் தர்மத்தை விட்டுட்டியே. நானும் என் தம்பி சுக்ரீவனும் சண்டை போட்டுருக்கிற போது நடுப்புற நீ வந்து என்ன வில்லால் ஏன்பா அடிச்ச? நான் உன்னோட சண்டை போட்டேனா? நான் சண்டை போட்டா நீயும் என்னோட சண்டை போடலாம்.
நான் ஏன் தம்பியோட சண்டை போட்டுண்டு இருந்தேன், அப்போ நீ என்னை வில்லால் அடிச்சுட்டியே. கல்லால் அடிச்சிருந்தேனா கூட பரவாயில்ல, ஆனால் வில்லால் அடிச்சுட்டியே. வில் தர்மத்தை விட்டுட்டியே, மனு நீதியை விட்டுட்டியே. மனு வம்சத்தில் வந்த நீ உன் வம்சத்து நீதியை நீ கடைபிடிக்கலையே. நீ கருணா காக்குஸ்தனாச்சே, எங்க போச்சு உன்னுடைய இரக்க குணம்? குரங்கான என்ன அடிச்சுட்டியே. நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னோட தர்மபத்தினி சீதையை அபகரிச்சவன் ஒரு ராட்சசன், அவனை விட்டுட்டு குரங்கான என்ன அடிச்சுட்டியே. மனுஷன் தப்பு பண்ணா குரங்கு அடி, குரங்கு தப்பு பண்ணா கோட்டான அடின்னு சொல்லித்தா உன்னுடைய தர்மசாஸ்திரம். எப்பேற்பட்ட வடிவழகன் நீ, ஓவியத்தில் எழுதவண்ணா உருவத்தாய்ன்னு வாலி ராமருடைய வடிவழக புகழறான். ராமா, உன் பக்கத்தில் சீத்தை இல்லை, அதனால உனக்கு பைத்தியம் பிடிச்சுடுத்துன்னு நினைக்கிறேன். என்ன நீ அதனால தான் அடிச்சுட்ட. காக்காசுரனை விட பெரிய தப்பு நான் பண்ணலையே. அவன் உன்னோட தர்மபத்தினியை தீண்டினான், ஆனால் அவனோட ஒரு கண்ணை மட்டும் பறிச்சுட்டு அவனை தப்பிக்க விட்டுட்ட. ஏன்னா சீத்தை அப்போ உன் பக்கத்தில் இருந்தா. இப்படி ராமரை ஏசிண்டே போகிறான் வாலி. அப்புறம் சொல்கிறான், அசகாய சூரன் நீ. அசகாய சூரனை தமிழ் படுத்தியிருக்கா பாருங்கோ. சகாயம் இல்லாத சூரன் அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்கா. ஏக்க வீரன் அவன். ஒத்தனா நின்று ஜனஸ்தானத்தில் எல்லாரையும் அழிச்சியே. ஆனால் இங்கே நீ நேருக்கு நேர சண்டை போடாமல் மறைஞ்சிருந்து என்ன அடிச்சுட்டியே. அசகாய சூரன்கிற வார்த்தை பொய்யா? எவ்வளோ அழகாக கேட்குறான் பாருங்க. உன்னோட தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு வந்துட்ட அங்கே, இங்கே என்னுடைய காட்டில் இங்கே என்னோட தம்பிக்கு பட்டம் கட்ட போகிறேன். இது என்ன யுகம் அப்படின்னு கேட்டான். அந்த சமயம் ராமர் மெதுவாக சொல்கிறார், திரேதா யுகம் அப்படின்னார். திரேதா யுகம் இல்லை ராமா, இது கலியுகம். கலியில தான் எல்லா அக்கிரமமும் நடக்கும்னு சொல்லுவா. இது குரங்குகளுக்கு மட்டும்தான் கலியுகம் வந்துடுத்து. உயர்ந்தவர்கள் தப்பு பண்ணினா அதை தப்புன்னு யாருமே ஒத்துக்க மாட்டான். சின்னவர்கள் தப்பு பண்ணினா அதை எல்லாரும் பெருசுபடுத்தி சொல்லுவா. வாலியை கொன்ன மகாவீரன் ராமன்னு எல்லாரும் ஜெயகோஷம் போடுவா. ஆனா கொன்னது தப்பு, மறைஞ்சிருந்து அடிச்சுட்டான்னு யாருமே சொல்ல மாட்டான். ஒருத்தர் சொல்றதையே தான் மற்றவாளும் சொல்ற வழக்கம். ஒருத்தர் செய்யறத தான் மற்றவாளும் செய்வா. ஏன் செய்யறே அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டா யாருமே. இப்படிலாம் திட்டுறான் வாலி. ஒருத்தர் பண்ணதை மற்றவாளும் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவா. அதில் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்கிறதுக்கு இந்த இடத்துல அழகாக ஒரு கதையை உதாகரிக்கிறார் முக்கூர் சுவாமிகள். அது என்ன கதை அப்படின்னா, பரம ஏகாந்தியான ஒருத்தர் ராமேஸ்வரம் வந்தார். சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும்னு கையில் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஒரு செப்பு காப்பர் சொம்பு வச்சுட்டு இருந்தார். ஸ்நானம் பண்ணுற போது அதை அடிச்சுண்டு போயிடுத்துனா என்ன பண்ணுறது அந்த தண்ணீர். அதனால என்ன பண்ணினார், மணலை தோண்டி அந்த சொம்பை உள்ள மணலுக்குள்ளே வச்சார். அடையாளத்துக்காக அந்த சொம்பு மேலே மலை மாதிரி கோபுரம் மாதிரி மணலை எடுத்து கோபுரம் மாதிரி குமிச்சு வச்சுட்டார். போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போகிறார். இவர் மணலை குமிக்கிற போது தான் பஸ்ஸுலேருந்து இறங்கிய ஒரு 100 பேர் பார்த்துட்டார். அவ நினைச்சா ராமேஸ்வரம் ஸ்நானத்துக்கு வந்தா மணலை குமிச்சு குமிச்சு கோபுரம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி எல்லாரும் அவாவா இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே நிறைய 100 கோபுரத்தை கட்டிட்டா. எல்லாரும் கட்டிட்டு அவ ஸ்நானம் பண்ண போயிட்டா. சொம்ப வச்சுட்டு போனவர் ஸ்நானம் பண்ணிட்டார். அனுஷ்டானம் பண்ணலாம்னு சொம்ப வந்து தேடுறார். ஒரே மணல் குவியலாக இருக்கு. ஒவ்வொரு மணல் குவியலையா பிரித்து பிரித்து பார்க்குறார். சொம்பே அம்படலை அவருக்கு. சொம்பு எங்கே போச்சுன்னே தெரியல. அங்கே ஸ்நானம் பண்ணுறவாள்கிட்ட கேட்டார், ஏன் இப்படி பண்ணேள்? ஒருத்தர் போன வழியிலேயே எல்லாரும் போறேளே, எங்கிட்ட கேட்டிருக்கலாமே,
என் தாத்தா காலத்து சொம்பாச்சே போயிடுத்தே அப்படின்னு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சுட்டார் அவர். அப்போது இந்த கதையிலேருந்து என்ன தெரியறது? ஒருத்தர் ஃபாலோ பண்ணதைத்தான் மற்றவாளும் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவான்னு தெரியறது பாருங்க. அதனால தான் வாலி சொல்கிறான், ராமன் மகாவீரன்னு சொன்னால் ஜெயன்னு தான் எல்லாரும் சொல்வா, அதை எதிர்த்து யாருமே பேச மாட்டா அப்படிங்கிறான் வாலி. தெருக்கூத்தில் கூட ஒருத்தன் ஒரு கம்பி மேலே இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு நடப்பான். எல்லாரும் கை தட்டுவா. நடுப்புற கொஞ்சம் கால் இடறி கீழே விழற மாதிரி விழுவான். அதை கூட வித்தைன்னு நினச்சிண்டு ஜனங்கள்லாம் கை கொட்டி சிரிப்பா. அது மாதிரி தான் ராமா, என்னை கொன்னதில் நீ இப்படி இடறி விழுந்துட்ட. பஞ்சமகா பாதங்களில் ஒன்றான கொலையை நீ பண்ணிட்ட. என் மீது அம்பையும் என்னுடைய தம்பி மீது அன்பையும் செலுத்திட்ட. உனக்கு ஏன் இந்த பாரபட்சம்? சந்திரனிடத்தில் தான் களங்கம் உண்டுன்னு சொல்லுவா, சூரியனுக்கும் ஒன்னால களங்கம் ஏற்பட்டுடுத்தே. தர்மத்தோட வேலியையே நீ அழிச்சுட்டியே, என்னிடத்துல இரக்கம் இல்லையா அப்படின்னு கேவலமாக ஏசறான் வாலி. ராமர் எப்படி இவனோட கோபத்தை தணிக்க போகிறார், அதை நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.